புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் இளங்கோ நகர் 3வது வீதியில் உள்ள நீர்உந்து நிலைய வளாகத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு மூலம் ரூபாய் 11,37,000 செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு பொற்கரங்களால் திறக்கப்பட்டது. மேலும் இதன் மூலம் அருகாமையில் உள்ள இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், ஐயனார் நகர், சஞ்சீவ்காந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், இந்திரா காந்தி நகர் போன்ற பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இதர பகுதிகளில் உள்ள பொதுமக்களும் பயன்பெறும் விதமாக 20 லிட்டர் கேன் குடிநீர் ரூபாய் 7க்கும் விநியோகிக்கப்படுகிறது. மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் கணேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர்.